வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் குருநகர் பகுதியில் 108 கிலோ கேரளா கஞ்சாவுடன் நால்வர் கைது. தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் கொடுப்பனவுகள் ஒரே வங்கிக் கணக்கில். தேயிலை கொழுந்துகளுக்கு பங்கசு தொற்றினால் பாதிப்பு. ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. காவல் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடிப்படையினரை இணைக்க நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அனைத்து கொடுப்பனவுகளும் ஒரே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நிகால் கல்பாத்தியுடன் ஆரம்பமான பயணத்தை தாங்கள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கட்சியின் நிதி பொருளையிலுள்ள மக்கள் வங்கியின் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பின்னர் குறித்த பணம் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் மக்களுக்கு அதிகப்படியான சேவைகளை வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பூர் பெரிய குளத்தை பார்வையிட்டார் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசோமட்டோ ஐக்கியோ திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு சம்பூர் பகுதிக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டுள்ளார். குறித்த விஜயத்தின் போது ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் புறணமைக்கப்பட்டு விவசாயியிடம் கையளிக்கப்பட்ட சம்பூர் பெரிய குளத்தை இவர் இதன்போது பார்வையிட்டார். அத்துடன் சம்பூரில் ஏனைய 2 குளங்களையும் புறணமைப்பு செய்வதற்கான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று சம்பூர் கமநல சேவை திணைக்களத்தின் உத்தியோகத்தினரால் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 108 கிலோ கேரளா கஞ்சாவுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 35 தொடக்கம் 41 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் பூநகரி, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் மல்லாவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சாவையும் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் தேயிலை பயிர்ச்செய்கையில் ஏற்பட்டுள்ள இனம் தெரியாத பங்கசு தொற்று காரணமாக சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பங்கசு தொற்றினால் தேயிலை கொழுந்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தேயிலை உற்பத்தியானது 140 தொடக்கம் 50% குறைவடைந்துள்ளது. குறிப்பாக இரத்தினபுரி, பலாங்கொட உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பங்கஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். அனுராதபுரம் கல்வல பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து விசாரணையில் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீதி விதிகளை மீறி மகளுந்தை செலுத்தியமைக்காக காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் மகளுந்தை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் காவல் நிலையத்தில் இன்று முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமை இந்த விடயம் தொடர்பாக விசாரணையில் முன்னேற்றம் அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள காரணத்தினால் கொழும்பு நகரத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு சிறப்பு அதிரடிப்படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் இரவும் பகலும் அவசரகால தடைகளை ஏற்படுத்தவும் நடமாடும் பாதுகாப்பு பணிகளை அதிகரிக்கவும் சிறப்பு அதிரடிப்படையினரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் 7 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதனை புறநகர் பகுதியிலிருந்து பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3737 குடும்பங்களைச் சேர்ந்த 11,977 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. 3037 குடும்பங்களைச் சேர்ந்த 10,031 பேர் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 9 இடைத்தங்கல் முகாம்களில் 334 குடும்பங்களைச் சேர்ந்த 921 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 17 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து முகாமை
முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்ட பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியினூடாக போக்குவரத்து நேற்று காலை 7 மணி முதல் மீண்டும் இடம்பெறுவதாக பொலனறுவை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவும் தெரிவித்துள்ளது. அத்தோடு பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மன்னம்பிட்டிய கல்லோவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களது அமைப்பிலிருந்து விலகுவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதற்காக நிர்வாக உத்தரவில் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனம் கோவிட்-19 பரவல் உள்ளிட்ட சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். உறுப்பு நாடுகளின் பொருத்தமற்ற அரசியல் செல்வாக்குகளிலிருந்து சுயாதீனமாக செயல்படுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தவறவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுவித்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்கா உள்ளிட்ட பிற உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் மிகப்பெரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச ரீதியாக உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான அமெரிக்காவுடனான ஒற்றுமையை பராமரிக்க விரும்புவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அதற்காக ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் எனவும் அமெரிக்கா தமது முடிவை பரிசீலனை செய்யும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் மார்ட்டின் சேரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க இதன்போது உடன்பாடு வெளிப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கல்வி, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றின் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. உலக வங்கியினால் இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவிகளையும் உரிய சந்தர்ப்பத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அதன் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் மார்ட்டின் சேர தெரிவித்துள்ளார். கல்வித்துறை முன்னேற்றத்தின் போதும் கிராமிய வறுமை ஒழிக்க முடியும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். இதற்காக புதிய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த முயற்சிகளுக்கும் பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்துக்கும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுவித்துள்ளார். குறிப்பாக வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இதன்போது கூறியுள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரியுடன் முதல்கட்ட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. செயற்திறனுடன் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாளுகையில் பொது போக்குவரத்து நிறுவனத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. மேலும் கடந்த அரசாங்கங்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்த படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு நெல் கொள்வனவு செய்வதற்கான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் கடன்களையும் ஒரு வருடத்துக்குள் வசூலிப்பது குறித்தும் அந்த வர்த்தகரிடம் உள்ள அரிசி கையிருப்புகளை ஒழுங்குபடுத்துவதும் குறித்தும் இங்கே கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேத்தளத்தில் உள்ள பொருளாதாரத்தை கீழ்மட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியும் அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரித்து செல்லக்கூடிய வகையில் ஒரு பொருளாதார திட்டத்தை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமுலிற்கு நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் நிவாரணங்களை தேவையான சமூகத்தை சரியான அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் மத குதுமார்கள் கல்வி கற்கும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகள் வழங்குவதற்காக சுமார் 3000 ரூபாய் வவுச்சர்களை வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவின்படி குறித்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையில் 1,40,000 மாணவர்களுக்கும் இந்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த சான்றிதழ்கள் சிறப்பு தேவைகள் உள்ளிட்ட மாணவர்களுக்கும்
கூடுதலாக இந்த சான்றிதழ்கள் சிறப்பு தேவையுள்ள மாணவர்கள் கல்வி கற்கும் 28 பாடசாலைகளைச் சேர்ந்து 2300 மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி கற்கும் 30,000 சாதாரண மற்றும் துறவியல் மாணவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. மேலும் பாடசாலை மாணவர்கள் ஊட்டச்சத்து திட்டத்தை 2025 ஆண்டிலும் தொடர அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் வானம் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை வானத்தின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.